Hi, I'm Megha. நான் dotnet developer place ஆயிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக் KaaShiv Infotech. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் உங்களை மீட் பண்ணுறதுல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து நம்முடைய மேகாங்க, என் தங்கை. 2020 பாஸ் அவுட்டுங்க, ECE சவிதா இன்ஜினியரிங் காலேஜுங்க. ஸோ மேகாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா வந்து லைக் அவ்வளோ அமைதியாக அந்த டெடிகேஷன், சின்சியாரிட்டிங்க அண்ட் ஃபோக்கஸ் இருக்கும். அவங்க வந்து லைக் அந்த வே ஆஃப் லைக் அந்த படிக்கிற விதம், கிளாஸ் கவனிக்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோக்கஸை பார்க்க முடியுங்க. கான்சன்ட்ரேஷன் டீவியேட்டே ஆகாமல் அப்படி அந்த பொண்ணு பார்க்குங்க. அவ்வளோ ஃபோக்கஸ்டாக வந்து அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க. டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேம்மா. லைக் உங்களை பார்க்கும்போது ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருதுங்க. அதாவது எந்த சூழ்நிலையிலும் வெற்றி என்பதை நீங்கள் அடைய முடியும், தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் உங்களை இன்றைக்கி ஜெயிக்க வச்சிருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம் 3 வருஷம் கேப் இன்றைக்கி வந்து வேலைக்கு போயிருக்க முடியாதுமா, நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஹாய், நம்ம கூட வந்து மேகா இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2020 பாஸ்ட் அவுட் ECE டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு dotnet டெவலப்பராக வந்து இப்போ பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் மேகா, எப்படி நீங்கள் இதை ஃபீல் பண்ணுறீங்க ஒரு டெவலப்பராக ஆனது? சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு வெங்கட் சார் அண்ட் டீம். அவங்களால தான் என்னால் இதை பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கோடிங்னாலே ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அதனால் அதுக்குள்ளே போகலாமா வேணாம்னா அந்த டவுட்லேயே ட்ரை பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரேவாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இப்போ பிளேஸ் ஆகிருக்கேன். நீங்கள் ECE டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து கோடிங் கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து பெரிய ஹார்டெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப டஃப்பாக இருக்கும், நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இனிஷியலாக அப்படி தான் சார் இருந்தது. அதை தான் யோசிச்சுட்டு நான் ட்ரை பண்ணவே விட்டுட்டேன். பயமாக இருக்கும் அப்படின்னு, இந்த கஷ்டமாக இருக்கும்னு. பட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லா கான்செப்டில் புரிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே ஸோ ஓகே, நீங்கள் பிளேஸ் ஆனவங்க வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணாங்க? எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்கள் ட்ரீம் ஜாபை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து ஐடிக்குள்ளே வந்துடலாம். ஓகேவா? எந்த இது இருந்தாலும் வந்து டஃப் கிடையாது, எல்லாமே ஈஸி தான். நம்ம படிக்கிற விதத்துலையும் நம்ம கற்றுக்கிற விதம் தான் இருக்குது. ஸோ ஓகே, ஒன்ஸ் அகைன் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், ஐம் மேகா. நான் ராணிப்பேட்டிலேருந்து வரேன். நான் 2020 ECE பாஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஐடிக்குள்ளே போகணுன்னு ஐடியா வந்துச்சு. ஸோ சார் மீட் பண்ணி அவரோட கைடன்ஸ் வச்சு ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இப்போ நான் வந்து dotnet டெவலப்பராக பிளேஸ் ஆகிருக்கேன். தேங்க்ஸ் டு வெங்கட் சார். நம்ம ஒர்க் பண்ணியிருந்தால் தான் கோட்லேருந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி கேட்டாங்க. இந்த ஒரு லைன் கோடும் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதோட மீனிங் என்ன, அந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்டாங்க. ஸோ ஃபுல்லாகவே நம்மளாக கோட் பண்ணால் தான் வந்து அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நம்ம பண்ணால் தான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்.